Ennur residents have been protesting for the past 9 days now following a gas leak from the Coromandel International Limited's fertilizer unit on December 26th. More than 45 people were hospitalized and residents from 20 villages were alerted and evacuated to the local MLA's home. In the recent development, Chennai police booked cases on 18 people for protesting against Coromandel. Residents say that the relentless pollution from this fertilizer unit has been taking a toll on their health for quite some time now. Let's find out how their lives have been affected by the pollution here. Before residents could comprehend the situation, panic spread and many fainted. Unaware of the danger, locals clutching their children ran for kilometers, running the risk of inhaling more toxic air. M. Salja, a 44-year-old resident of Periyakuppam, recollects the events that unfolded on 26 December. வெளியே வந்த உடனே நான் மைக் அடிச்சு நான் விழுந்துட்டேன். எங்கள் வீட்டுக்காரரும் எங்கள் பையன் தான் ஆம்புலன்ஸ் வச்சு ஏற்றின்னு போனாங்க ஆகாஷ் ஹாஸ்பிட்டலுக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்றின்னு போயிட்டு அதோட ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க. ட்ரீட்மெண்ட் பார்த்து அது ஒரு அளவுக்கு தெளிஞ்சுது. ஆனால் ஒரு அளவுக்கு தெளிஞ்சுதுன்னு நான் சொல்லவும் முடியாது. இப்போவும் வந்து எனக்கு ஜுரம் இருக்குது, மூச்சு வாங்குது, பேச முடியல, மாடிப்படி ஏற முடியல, யாரும் ஒரு தொழிலுக்கு போக முடியல, ஒரு மீன் பிடிக்க போக முடியல, எதுக்குமே போக முடியல. இந்த கம்பெனி அன்னைக்கு இழுத்து சாத்துறாங்களோ அன்னைக்கு நாங்கள் நிம்மதியாக இருப்போம். இப்போ வந்து இந்த 10 நாளாக இந்த கம்பெனி இல்லாதனால காற்று சூப்பராக இருக்குது எங்களுக்கு. அந்த மூச்சு விடுறதுக்கு எந்த கந்தகத்து புகையும் இல்லை, எதுவுமே இல்லை. ஒரு அளவு காலையில் நம்ம எந்திரிச்சு வந்தோம்னாவே அந்த புகையை தான் விடுவோம். ஃபர்ஸ்ட்ல அது கண்ணு ஏறியும் மூஞ்சி ஏறியும் உள்ளே ஓடிடுவோம். நாங்கள் ஊர்லேயே ஒரு ஜனம் கூட இல்லை. நாங்கள் அன்னைக்கு எல்லாமே வெளியே தான் இருந்தோம். அப்புறம் 3 நாள் கழிச்சு தான் ஊர் உள்ளேயே நாங்கள் வந்தோம். I'm standing at the residence of Tamil Selvi M, who is one of the victims of the gas leak. She was hospitalized for 3 days and the family has spent at least 10,000 on her medical treatment. An independent person who was earning around 10,000 a month by working at a housekeeping department in a private office, Tamil Selvi is now unable to get up from her own bed, and that leaves her devastated. M. Tamil Selvi remains confined to her home 10 days after the incident. She has not recovered from the trauma of the night of December 26. நைட்டு 12 மணிக்கு புகை விட்டுட்டாங்க. குழந்தைங்க வேறு இருக்குது, 2 குழந்தைங்க வேறு வச்சுக்கிட்டு எந்த பக்கம் எப்படி வருதுன்னே தெரியல எங்களால். இந்த ஆயா வேறு இருக்கிறாங்க வீட்டில். எங்கள் வீட்டுக்காருக்கும் உடம்பு சரியில்லை, ஆட்டை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு. இந்த மூச்சு வாங்கி திணறு விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னை ஹாஸ்பிட்டலில் ஏற்றிட்டு போனாங்க. 4 நாளாக ஐசியில் 5 நாளாக இருந்தேன். எனக்கு நான் சுவாசமே எனக்கு தெரியவே இல்லை. மறுபடியும் நான் இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன். என்னால் முடியவே இல்லை. அதேமாதிரியே தான் இருக்குது. இப்போ கையும் வரல, எதுவுமே வரல. என்னால் நடக்க முடியல, சாப்பிட முடியல. Not just on her physical and mental health, the aftermath of the gas leak has left her unable to get to work. This has taken a financial toll on the family. நான் ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சு மவுண்ட் ரோட்டில் செஞ்சுருந்தேம்மா. இந்த புகையிலேருந்து இருந்தம்மா இப்படி இருக்கிறேன். நான் இதுமாதிரி ஆனதே கிடையாதும்மா. உடம்பு சரியில்லை, இது வரைக்கும் நான் படுத்ததே கிடையாதும்மா. நான் ஹாஸ்பிட்டலேருந்து வந்து வீட்லேயே தான் படுத்து படிக்காதம்மா கிடக்கிறேன். நான் வெளியே கூட எங்கே இருந்து போகலாம், பாத்ரூம் போனால் என் மருமகதாம்மா என்னை கூட்டிகிட்டு போவேன். எல்லாமே நாங்கள் அங்கே கிடக்கிறோம். சோறு தண்ணி கூட கிடையாதும்மா எங்களுக்கு. குழந்தைங்களுக்கு பால் கூட இல்லைம்மா. அவ்வளோ கஷ்டப்படுறோம்மா. நான் இப்படி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாவடிக்குது. எங்களை எல்லாம் ஒன்றாவே செத்து சாவடிச்சு நம்ம எங்கள் ஊரையே இது பண்ணி விட்டுருந்தோம். எதுக்குமா நாங்கள் இப்படி அவசரப்பட்டு கிடக்கிறோம்? நாங்கள் பாருங்க. The fertilizer unit came into existence at Ennur in 1962. The ownership has changed more than twice ever since then. However, residents of Ennur have been living here for more than 4 generations. They say that the pollution stemming from the unit has gradually taken a toll on their health. Tamil Selvi's daughter-in-law Sulochana D is exhausted as she is taking care of her sick mother-in-law and 2 kids. She says that her daughter, 4-year-old D Yogita, has been facing wheezing issues for many months now. நாங்கள் வந்தது இப்போ எனக்கு கல்யாணம் வந்தது 6 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு முன்னாடி இருந்தால் அந்த ஆயெல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு 85 வயசு ஆயிடுச்சு. மாமியார் நல்லா தான் இருக்காங்க. இப்போ எங்கள் மாமியாருக்கு இப்போ முடியாமல் இருக்குது. இந்த கெமிக்கல் இந்த கமோனியல் லீக் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்து இவங்களுக்கு வீசிங் ப்ராப்ளம் எல்லாம் வந்துச்சு. அவங்களுக்கு இந்த காற்று அடிச்சிச்சுன்னா மேலே அப்படியே வந்து இந்த வீட்டுக்குள்ளெல்லாம் வந்துடுது. இந்த இரும்பல் தும்பல். நாங்கள் நல்லா தான் இருந்தோம். எங்கள் வீட்டிலலாம் நான் நல்லா தான் இருந்தேன். இப்போ கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்து எனக்கும் வீசிங் ப்ராப்ளம் வந்துச்சு. ஒரே ஒரு மெடிக்கல் செக் மட்டும் பண்ணி பாருங்க. உடம்பு ஃபுல்லும் எவ்வளோ ஃபால்ட் இருக்குன்னு மட்டும் கொஞ்சம் பாருங்க. In a press statement released on December 27, 2023, Coromandel said that
They noticed abnormality in the ammonia unloading subsea pipeline near the shore-side as part of the routine operation. Residents say that the leak is not something new. நாங்கள் இங்கே சாக்லேட் ஃபேக்ட்ரி தான் ஓப்பன் பண்ணுறோம்னு சொல்லி அப்போலேருந்தே அவங்க வந்து ஒரு பொய்யான தகவல் மூலிமா கம்பெனியை ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா சாக்லேட்டும் கொடுக்குறாங்க. அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணாமல் அப்போ அதோட கம்பெனி பேர் பாரிஸ். அப்புறம் 1969 எங்கள் கிராமத்துலேருந்து 3 பேர் வேலைக்கு போகிறாங்க. அப்போ தான் தெரியுது இது வந்து ஒரு உர தொழிற்சாலைன்னு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா இஐடி பேரி, அப்புறம் இஐடி பேரி உர தொழிற்சாலை, அப்புறம் கோரமண்டல் இஐடியிலேருந்து முருகப்பா மாறுது. முருகப்பா வந்து கோரமண்டல் உர தொழிற்சாலை இருக்கிறாங்க. அப்புறம் கோரமண்டல் இன்டர்நேஷ்னல் உர தொழில் கிட்டத்தட்ட 6 பேர்கிட்ட வந்து கம்பெனியோட நேம் சேஞ்ச் ஆயிருக்கு. 1995 கம்பெனி விரிவாக்கத்துக்கு கப்பல் மூலிமா அந்த அமோனியா இறக்கிறதுக்கு வந்து பெரிய டேங்க் வைக்கிறாங்க. 12,500 டன் கொள்ளளவு கொண்டு அந்த டேங்க் வைக்கிறாங்க. அது வழியாக வந்து அந்த பைப் லைன் கப்பல்லேருந்து பைப் லைன் வழியாக வர்றதுக்காக அது வைக்கிறாங்க. அது டேமேஜ் ஆகுது. 2010 டேமேஜ் ஆயிருக்கு. நானே அங்கே வந்து நேரடியாக வேலை செஞ்சுருக்கேன். அந்த ரிப்பேரிங் ஒர்க்கில் ஒரு 6 மந்த் ஒர்க் பண்ணியிருக்கோம். டென்மார்க்லேருந்து ஸ்பெஷலிஸ்ட்லாம் வந்து அது ரிப்பேரிங் ஒர்க்கு பண்ணிட்டு போனாங்க. அடுத்த வருஷமே பைப் லைனை மாற்றுறாங்க, மாற்றலை. 2020 டேமேஜ் ஆகுது, கடலுக்குள்ளாகுது. அப்பயும் அதிகமாக லீக்கேஜ் ஆகுது, மீன்கள் செத்து மதிக்குது, ஏர் வெளில வரல, அதுவும் எங்களுக்கு இல்லை. 2022 ஆகுது. Their existence is so intertwined with pollution that they lack the privilege of savoring clean air, utilizing the terrace for drying clothes and putting on clothes untainted by the stench of chemicals. அது வந்து வீட்டில் படியும், ட்ரெஸ்ஸுங்களில் படியும். நம்ம ஸ்மெல் பண்ண நான் ஒரு காலேஜ் முடிச்ச பையன் தான். நான் எங்கேயாச்சும் வெளில போகிறேன்னா என் மேலே அந்த ஸ்மெல் இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க. Residents claim that Coromandel International Limited frequently releases gases through its pipelines. The only distinction on the night of December 26, according to residents, is the elevated toxicity levels of the pollution. Despite our attempts to contact CIL and verify the officials' statements, there has been no response. Subscribe to the Federal's YouTube page for more news and updates.